இப்போ நீட் எக்ஸாம் வந்துட்டு போன டைம் எலெக்ஷன் வரும்போது பேன் பண்றேன்னு சொன்னாங்க. இந்த டைம் வரைக்குமே அவங்க அதை வந்துட்டு சரியா பண்ணல. சோ இனிமே நெக்ஸ்ட் இப்ப வர இதுல ஆட்சி மாறுனுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு பேன் பண்ணுவாங்க அப்படின்னு அது வந்து என்னோட இண்டிவிஜுவல் தாட். அதனால நான் அதை சொல்றேன். யார் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு வந்து ரத்தாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது அப்படி சொல்ல முடியாது மேம். அது வந்துட்டு எப்படின்னா அவங்க வந்துட்டு அதை கோரிக்கையா சொன்னாங்க. அதை அவங்க வந்துட்டு நிறைவேற்றல. மேபி நெக்ஸ்ட் டைம் ஆட்சி மாறும்போது அதை வந்துட்டு அவங்க கோரிக்கையா எந்த ஆட்சி வச்சிருக்காங்களோ அதை பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப நீட் தேர்வு மட்டும்தான் உங்களோட கோரிக்கை, வேற எதுவும் இல்லையா? ஃபீல்டா இருக்கிறதுனால அது என்னோட தாட் மேம், இண்டிவிஜுவல் தாட். வேற எதுவும் உங்க தொகுதிக்கு இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எம்ஆர்பி எக்ஸாம் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. ஆனா இது வந்துட்டு இப்போ வந்து எடுத்துட்டு வரல. அந்த ஒரு இது வேணும் அப்படின்ட்டு நாங்க சொல்றோம் மேம். அது வந்துட்டு எங்க நர்சஸா நாங்க எல்லாம் சொல்றோம் மேம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறீங்க, உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஜஸ்ட் போறோம், ஒரு பூத்குள்ள போறோம், ஓட் பண்றோம், இப்படி காட்டுறோம், செல்ஃபி எடுக்கிறோம், வந்துடுறோம், அப்படியா? இல்ல இது வந்து ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு விழிப்புணர்வோட நம்ம நாட்டுக்கு நம்ம செய்ய போற ஒரு நல்ல விஷயம், நம்ம தொகுதிக்கு நம்ம செய்ய போற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சு ஓட் பண்ணுவீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட் பண்றது. எந்த இது வந்தாலும் நல்லா பீப்புள்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் எல்லாரும் ஓட் போடுறோம் மேம். உங்களால உங்க ஒரு ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்துமா? நம்புறீங்களா நீங்க அதை? என் பேர் காவியா, நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ ஓட்டு போடுறதுனால லஞ்ச ஒழிப்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வேலைக்கு சேரணும்னாலும் எதுக்குனாலுமே அது இல்லாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லஞ்சத்தை முற்றிலுமா ஒழிக்கணும், அதுக்காக என்னுடைய ஓட்டு இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப எப்படி அதை ஒழிக்க முடியும்? அதுக்கான ஏதாவது மாற்று திட்டங்கள், ஐடியாக்கள் உங்களுக்கு இருக்கா? அரசாங்கத்தை நம்ம தெரியப்படுத்தலாமா? இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கு சார், இதை நீங்க வந்து கருத்துல கொண்டு செயல்பட்டு கொண்டு வந்தீங்கன்னா லஞ்சத்தை முற்றிலுமா ஒழிக்கலாம். அவங்க டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கான மாற்று திட்டங்கள் சொல்றாங்கல்ல, இதுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க? லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தால் அந்த லஞ்ச ஒழிப்புங்கிறது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சட்டங்களை கடுமையாக்குறது மூலமா சில லஞ்ச ஒழிப்பை வந்து நம்ம கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஃபைன், ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னோட ஓட்டு நான் எப்படி யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே சமமா எல்லா உரிமையும் கிடைக்கணும். எப்படின்னா, நாங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்னா நமக்கு கீழே ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. ஆனா அரசியல்ல இருந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. வாக்குறுதிகள் கொடுக்கறது எல்லாமே எப்படின்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. மிடில் கிளாஸ்க்கும் கீழே உள்ளவங்களுக்கு எல்லா வாக்குறுதியும் கொடுக்கறது எதுவுமே அவங்களுக்கு நடக்க மாட்டேது. எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் இங்க படிக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டுல உள்ளவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் அப்படிங்கறனால நான் இங்க படிக்கிறேன். எனக்கு கீழே உள்ளவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏன் எங்களுக்குள்ள மாதிரி அவங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்க மாட்டுது, அவங்களுக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி படிக்கிற எல்லாருக்குமே சமமா இடஒதுக்கீடு கொடுக்கணும். எஸ்சி எம்பிசின்னு சொல்றாங்க, எதுக்கு எஸ்சிக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எம்பிசி அவங்களும் ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க? ஏன் அப்படின்னா, நாங்களும் படிக்கிறோம்ல, அப்ப நாங்க எங்க வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறாங்க, அவங்க வீட்டுல இருந்து மட்டும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுவோம். இல்ல, ஆக்சுவலா இந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியை நாங்க தொடங்கினது வந்து பல கல்லூரியில மாணவர்கள் அவங்களுடைய புரிதலை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய புரிதல் இதுவா இருக்கு. ஆனா இந்த புரிதல இருந்து வேறொரு கண்ணோட்டத்துல இருந்து அந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கான நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு தான் எல்லாம் படி வைக்கிறாங்க அப்படின்லாம் மாற்று கருத்து இல்லை. நான் முன்னவே ஒரு காலேஜ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஒரு பஸ்ல வயதானவர்கள் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க டிராவல் பண்ணுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் டிராவல் பண்ணுவாங்க. ஓகேயா? மாற்றுத்திறனாளிகள் டிராவல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போமா மாட்டோமா? நம்ம உட்காந்துருக்க சீட்டை எந்திரிச்சிட்டு நம்ம இடம் கொடுப்போமா? ஏன் இடம் கொடுப்போம்? ஏன்னா அவங்க டிசபிலிட்டியா இருக்காங்க, அவங்களால முடியாதுன்னு நமக்கு தெரியும், அதனால கொடுக்குறோம். இந்த பதில நீங்க சொன்னீங்களே இடஒதுக்கீடுக்கு, அதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கவங்களுக்கு நம்ம கைபிடிச்சு மேல தூக்கி விடணுமா இல்லையா? அப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா வேணாமா? பண்ணணுமா வேணாமா? கரெக்டா? பண்ணணும்ல. அப்ப இடஒதுக்கீடு வேணுமா வேணாமா? அதனால எத்தனை மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க? உயர் வகுப்புல இருக்கிறவங்களும் பயன்பெறுறாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களும் அதுல பயன்பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. சமூகத்துல அடித்தட்டு மக்களும் மேல வரணும். ஈக்குவாலிட்டிக்கு பேசக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படிப்பட்ட மாநிலத்துல நாம இடஒதுக்கீடை பத்தி இந்த மாதிரியான ஒரு புரிதல் வச்சா அது ஒரு எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுக்கும்?
கரெக்ட்டுங்களா? இது வந்து தப்பு ரைட்டுன்னு கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு, இதை இப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார்.